நான் தமிழ் பாரதி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். என்னோட கட் ஆஃப் வந்து 197.5. டிஎன்ஏ கவுன்சிலிங் 7.5 கவுன்சிலிங் மூலமா ஃபஸ்ட்டு நான் வந்து மெக்கானிக் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன் ஃபஸ்ட் இயர். லாஸ்ட் இயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிபிஎஸ்சி எக்ஸாம் 12th போர்டு எக்ஸாம்ஸ் முடிச்சு 187 பாயிண்ட். உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் வந்ததுனால எனக்கு அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அனாலிஸ்ட். எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜை பற்றின என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நேரடியாக சென்று நம்ம வீலாக் எடுக்கும்போது அவங்ககிட்ட கேட்க முடிஞ்சுது. அந்த வீடியோ தான் அதை பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே வந்து எந்த ஒரு ஃபீஸும் கட்டாத ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம இன்டர்வியூ எடுத்திருந்தோம், அதையும் பார்க்க போகிறீங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ஆர்ஐ கோட்டா மூலிமா ஜாயின் ஆன ஸ்டூடெண்ட் என்ன ஃபீஸ் பே பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பெனிஃபிட்டாக இருக்குங்கிறதையும் நம்ம இன்டர்வியூ எடுத்திருந்தோம். கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்கில் நார்மலாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்த மாணவன் ஏன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தீங்க, எதற்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்ககிட்ட நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இப்போ இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மேற்கொண்டு வேறு ஏதாவது கல்லூரிக்கு நம்ம நேரடியாக சென்று இதே மாதிரியான பேட்டர்னில் வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுட்டு அந்த கல்லூரி போக முடிஞ்சால் அந்த வீடியோஸ் நாம் போய் எடுத்து கொடுப்போம். சரிங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இது மாதிரியான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ பார்த்துட்டு வாங்க. வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஹாய்மா. ஹாய் சார். ஸோ உங்களோட நேம் என்ன? நீங்கள் எப்படி இந்த காலேஜ் ஜாயின் பண்ணீங்க? உங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? நான் தமிழ் பாரதி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். என்னோட கட் ஆஃப் வந்து 197.5. டிஎன்ஏ கவுன்சிலிங் 7.5 கவுன்சிலிங் மூலமா ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எனில் வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி வச்சேன். அண்ட் எஸ்எஸ்எனில் இப்போ நான் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்டு இருக்கேன் சார். ஸோ ஏன் எஸ்எஸ்என் சூஸ் பண்ணீங்க? எப்படி இந்த காலேஜ் தெரிஞ்சது உங்களுக்கு? எஸ்எஸ்என் ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி எஸ்எஸ்எனில் வந்து ஃபீஸே வாங்க மாட்டாங்கம்மா, உனக்கு 7.5 போனால் நிறைய காலேஜஸில் ஃபீஸ் இருக்கும், பட் எஸ்எஸ்எனில் 0 ஃபீஸ்னு சொன்னாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ சார் சொன்னாங்க அது மாதிரி கோச்சிங்லாம் வந்து எஸ்எஸ்எனில் சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபஸ்ட் எஸ்எஸ்எனில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி வச்சேன். எனக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் கிடச்சிது சார். காலேஜ் எப்படி இருக்குது? காலேஜ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது சார். எனக்கு கேம்பஸில் இருந்து கோச்சிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ஓகே, லைக் பண்ணுறீங்களா கேம்பஸ்? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு என்ன அட்ஜஸ்ட்? கண்டிப்பாக வந்து 7.5ல கவுன்சிலிங்கில் நீங்கள் ஃபஸ்ட் எஸ்எஸ்எனில் சாய்ஸ் வைங்க. நான் என்னோட அட்வைஸ் நான் சொல்வேன். ஏதாவது ஃபீஸ் வாங்குறாங்களா உங்களுக்கு? ஃபீஸ் இல்லை சார். எக்ஸாம் ஃபீஸ் எதுக்குமே ஃபீஸ் இல்லை சார். ஃபுல் ஃப்ரீயாக படிக்கிறேன் சார். டே ஸ்காலர்ஸ்க்கு அவங்க பஸ் ஃபீஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஹாஸ்டலர்ஸ்க்கும் எது வேணுமோ நம்ம பிக் பண்ணிக்கலாம் சார். எல்லாமே சூப்பராக இருக்குது சார். ஆக்சுவலி நல்லாவே புரியுது சார். என்ன டவுட் நம்ம கேட்டாலும் அவங்க நமக்கு ஏற்ற மாதிரி சொல்லித்தரது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது சார். சீனியர் ஜூனியர்ஸ் எல்லாம் எப்படி பழகுறாங்க? சீனியர் ஜூனியர் ஓகே சார், நல்லா இருக்கு சார். எல்லாமே பிடிச்சிருக்கு கேம்பஸ்? ரொம்ப பிடிச்சிருக்கு சார் கேம்பஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். Thank you so much. ஹாய் பா. ஹாய் சார். ஸோ இன்ட்ரோடியூஸ் அபவுட் யுவர் செல்ஃப். எப்படி எஸ்எஸ்என் காலேஜ்குள்ளே வந்தீங்க? என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? எஸ் சார், நான் ரோஹித் சார். நான் வந்து மெக்கானிக் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன் ஃபஸ்ட் இயர். லாஸ்ட் இயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிபிஎஸ்சி எக்ஸாம் 12th போர்டு எக்ஸாம்ஸ் முடிச்சு 187 பாயிண்ட் கட் ஆஃப் எடுத்திருக்கேன் சார். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக சேர்ந்துருக்கேன் சார். ஓகே, சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு வந்திருக்கீங்க? எஸ் சார், சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு வந்திருக்கேன். ஹவ் இஸ் எஸ்எஸ்என் இன் பாயிண்ட் ஆஃப் வியூ? எஸ் சார், என் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் வந்து உண்மையாக ஒரு கிரேட் கேம்பஸ் அது. தமிழ்நாட்டிலே இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான நல்ல ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி க்ரீனிஷ் கேம்பஸ் வந்து இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வாட்ச் டவரும் சரி ரொம்ப மைண்ட் ப்ரெஸிங்காக இருக்குது, ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது எல்லாமே. ஓகே சார். ஸோ வை யூ சூஸ் மெக்கானிக்கல் இன் எஸ்எஸ்என் அதர் தென் அதர் கோர்சஸ் இன் அதர் கோர்சஸ்? எஸ் சார், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து எனக்கு ஐடி கம்பெனிஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் வந்து ஒரு கோர் கம்பெனியில் சேரணும்னு வந்தேன் சார். ஸோ நான் வந்து மெக்கானிக் டிபார்ட்மெண்ட் எடுத்தால் எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து கோர் கம்பெனிஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுவும் எஸ்பெஷலாக எஸ்எஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். அதனால் இங்கே வந்து சேர்ந்து. ஓகே. ஸோ உங்களுக்கு சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் எப்படி இருக்குது? சார், இங்கே சீனியர் ஜூனியர்ஸ் வந்து உண்மையாக பஸ்லையும் சரி ஹாஸ்டல் சைட்ஸ்லையும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக பழகுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0% ரேகிங் கிடையவே கிடையாது சுத்தமாக. ஸோ இங்கே ரேகிங் இல்லாதனால நாங்கள் ஜாலியாக ஃப்ரீயாக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன கரெக்ட் பண்ணுங்க? சார், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் வந்ததுனால எனக்கு 2,07,500 வருது சார். அதுக்கப்புறம் பஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது 70,000 ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இந்த காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயின் ரீசனாக என்னென்ன இருக்குது? சார், இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸில் ஃபஸ்ட்டு அப்படின்ற ப்ரிஃபர் பண்ணதாக எங்கள் ஸ்டாஃப் சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய கவுன்சிலிங் வீடியோஸ் அண்ட் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம சார் வீடியோ பார்த்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக அந்த காலேஜ் பற்றி சொல்லியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் எனக்கு பர்சனலாக. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா எங்கள் சுற்றி இருக்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜை பற்றி ரொம்ப சூப்பராக சொன்னதுனால எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இங்கே வந்து. சாய்ஸ் ஃபில்லிங்கில் நிறைய பேர் மெக்கானிக்கல் அண்ட் அதர் கோர் பேன்ச்சஸ் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணீங்க? ஏன் மெக்கானிக்கல் போட்டீங்க?
எஸ் சார், எனக்கு வந்து பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா கோர் கம்பெனியில் சேரணும்னு ஆசை. அதனால மெக்கானிக்கல் நான் போடுங்க. ஸோ என்னோட சாய்ஸ் சொல்லிங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்என் காலேஜ் போடுங்க. எஸ்எஸ்என் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, அதுக்கப்புறம் இசிஇ, மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் எம்டெக் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் இருக்குங்க சார். அதுக்கு நெக்ஸ்ட் படியாக மற்ற ப்ரைவேட் காலேஜஸ் நான் போடுறேன். ஸோ SSN வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கா? எஸ் சார், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். இங்கே எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பழகுறாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க எனக்கு. ஓகே. அந்த ஒரு ஜெண்டர்ன்றது ஒரு பேரியராகவே இங்கே இல்லை. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணவங்களா இருக்காங்களா. அதனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரொஃபஷனலாக நல்லா ட்ரெயின்டாக வந்து இருக்கிறாங்க. ஆனால் பிபிடிஸ்லாம் சூப்பராக யூஸ் பண்ணி எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. ஓகே. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஃபியூச்சர் இன்டர்வியூஸ். எஸ் சார்.